அங்க போய் விசாரிங்க. இப்படி போணுமா? இல்ல இல்லங்க, இந்த பக்கம். இந்த பக்கமா? ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. பாவம், ராஜ பார்வை போல இருக்கு. என்னங்க, பாத்து போக கூடாதா? நான் எப்படிங்க பார்த்து போக முடியும்? ஓ சாரி. மடையம் மாதிரி வண்டி ஓட்டுறான். பூஜா, ஏன் அவசரப்பட்டு வந்த? நான் தான் வெயிட் பண்ண சொன்னேன்ல. ஏங்க, இவங்க உங்க ஃப்ரெண்டா? ஆமாங்க. நான் மட்டும் பார்க்கலனா இந்த நேரம் வேன்ல அடிபட்டு இருப்பாங்க. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது எப்பவுமே இப்படிதான், அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பா. எஸ் சார்பியும் தேங்க்ஸ், என் உயிரை காப்பாத்துனதுக்கு. மை நேம் இஸ் பூஜா. ஐ அம் தேவா. இவ என் ஃப்ரெண்ட் ராதிகா. ஹலோ. ஹாய். அப்புறம் என் வீடு இங்க தான் இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் மேல வந்தீங்கன்னா ஒரு கப் காபி சாப்பிட்டு போலாம். கோயில் வாசல்ல செட் பண்ணிருக்கான் பாரு. என் ஃப்ரெண்ட் வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க தான் போறோம். ஓகே, we'll meet some other time. பாத்து போங்க. பை. ஓகே. பாத்து கூட்டிட்டு போங்க மேடம். See you. இனிமே நான் வரதுக்கு முன்னே எங்கேயும் போகாத. ஓகேவா? வா போலாம். சார், நேத்து கொலை நடந்த இடத்துல இருந்து மிஸ்டர் செல்லப்பா இந்த லெட்டர் எடுத்துட்டு வந்தாரு. லாஸ்ட் வீக் திருவான்மியூர்ல கொலை நடந்த இடத்துல இருந்து இந்த லெட்டர் நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த ரெண்டுத்துல இருக்க வாசகத்தை பாருங்க சார். கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு ஆப்பு அப்படின்னு போட்டிருக்கு. சோ கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனுக்கு துரோகம் செய்யற பெண்களா பார்த்து அவன் தேடி தேடி கொலை பண்ணிட்டு இருக்கான் சார். ஆமா சார், கல்யாணத்துக்கு பிறகும் கணவனுக்கு துரோகம் செய்யற பெண்களா பார்த்து கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொலைகாரனை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் சார். மை காட், இது கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிற மாதிரி இல்ல மிஸ்டர் செல்லப்பா. ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? மிஸ்டர் பாண்டியன், என்ன பண்ண போறீங்க? come on tell me. இல்ல சார், மிஸ்டர் செல்லப்பா சொல்றதும் எனக்கு ஒரு வகையில சரியா தான் தோணுது. இதுல பாத்தீங்கன்னா கொலைகாரனோட மோட்டிவ் என்னங்கறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. சோ இத வச்சு நம்ம குற்றவாளி கண்டுபிடிச்சிடலாமே சார். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆமா சார், அததான் நானும் சொல்லலாம்னு வந்தேன், ஆனா வேற விதமா சொல்லிவிட்டேன் சார். அதுக்காக தான் அந்த கேஸை நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாம மிஸ்டர் பாண்டியன் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். புரிஞ்சுதா? ஓகே மிஸ்டர் பாண்டியன், யூ ப்ரொசீட். ஓகே, தேங்க்யூ சார். அம்மா தாயே, ஊர்ல உள்ளவெல்லாம் நாசமா போகணும், நான் மட்டும் நல்லா இருக்கேன். தலைவாணி பயலுக்கு எவனுமே நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. என் புத்திய காட்டணும் ஒரு நாளைக்கு. மதுரைக்காரன்னு கேவலம் அனுப்பிச்சுட்டாங்க. இதே தூங்குறது சாமியா? ராத்திரி சம்சாரம் மாவாட்ட வச்சிருச்சு போட்டு இருக்குது. சாமி சாமி, என்ன அவங்க தூங்கிட்டு இருக்க? என்னன்னா பண்றது, பொம்மநாட்டிங்களை நம்பி அம்பாள் கோயில் இருக்கு, யாரும் வரமாட்டேங்கிறா. என்ன பண்றது, அம்பாளும் தூங்குறா, நானும் தூங்குறேன். எங்க தான் போறாளுங்களோ, என்னதான் பண்றாளுங்களோ. சரி சரி, கவலைப்படாதீங்க சாமி, வீட்டு உங்களுக்கு கரெக்டா விழுந்துறேன். எவன் செத்தானா உழைச்சானா அம்மா ஆதரவு அம்மாவாமா உங்களுக்கு இருக்குது. பட்டுமா? வணக்கம் ஜோதிடர். வாங்க 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 வாங்க. இந்தாங்க, இதுல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துறலாம். ராகு இங்க நிக்கிறான். நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னா பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே, போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட மாப்பிள்ள இல்லையா, பொண்ணை பெற்ற தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது உன் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க, அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவியே அவன் கண்ணுல படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா, ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆனா சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி, என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையேடா. என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது, எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான், சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா நான் தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99. 99. மாப்பிள்ள, அவன் 99 இல்ல 89, ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்பிள்ள.
இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்கள நம்ம மடக்கணும். சரி மாப்பிள்ள, கல்யாணத்தை பண்ணிட்டீங்க, ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி, அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போகும்போது நாளைக்கே வச்சுக்கலாம். மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கிடந்து அலையிறா. இவங்க ஆத்தா மாதிரியே கடைசியில இவளே நமக்கு சங்கூதிருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. ஜெயம் படத்துக்கு போலாம், ரெடியாரு டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு காலையில என் வீட்டுக்காரர் சொன்னாரு. நான் உன் கூட வந்துட்டேன். அடிப்பாவி, உன் வீட்டுக்காரன் உன்னை வந்து தேட போறான். அதெல்லாம் ஒண்ணு தேட மாட்டாரு. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரிதான், கார்னர் சீட் தான், கலப்பிக்கலாம். கட்டின புருஷனுக்கு அல்வா கொடுத்துட்டு கண்டவன் கூட கூத்தரிச்சிட்டு இருக்கே, உனக்கே நல்லா இருக்கா? என்னாச்சு? நீ மூடட்டா இருக்க? ரமேஷ் வா போலாம். எதுக்கு? சொன்ன கேளு, வா. வாங்க. வணக்கம். என்ன கௌசல்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. கௌசல்யா, சுமங்கலி பூஜைன்னு கேள்விப்பட்ட உடனே இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் தெரியுமா? ஆமாம்மா, நமக்காக கஷ்டப்படுற நம்ம புருஷங்களுக்கு இதை விட நம்ம வேற என்னமா பண்ண முடியும்? எல்லாருக்கும் சந்தனத்தை எடுத்து கொடுமா. சரிம்மா. கௌசல்யா, பரவாயில்லம்மா, சந்தனம் தானே கொட்டுச்சு, அதனால என்ன? சரி, போய் புடவைய மாத்திட்டு வாமா. சரிங்கம்மா. சுமங்கலி பூஜை? யாருக்குடி சுமங்கலி பூஜை? கட்டின புருஷனுக்கா இல்ல கட்டில படுத்த கள்ளக்காதலனுக்கா? சுமங்கலியாவே பேச. வண்டி நில்லுமா, பாடிய தொடாத. பிரச்சனையாடும், கம்முனு கடை. கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு ஆப்பு. போயா அல்லங்கம்மா. போனானே அவன் தான் கொலை பண்ணிருப்பான். நிறுத்து 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 நிறுத்து. நமக்கே டிமிக்கி கொடுத்துட்டானே, எங்கிட்டு போயிருப்பான்? இங்கிட்டு தான் சார். என்னங்கண்ணா, அவன் சோத்து கை பக்கமா தானா போயிருக்கணும்? இல்ல சார், அந்த சைடு தான் போனா, நான் பார்த்தேன். ஆமா, இவர் பேத்தார். இந்த வாட்டு செல்லப்பட இருந்து எவனும் தப்பிச்சதா சரித்திரமே இல்லடா. மாமா, கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது மாமா. ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா. பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளை பாரு மாமா. சொல்லுடி. நான் என்ன பண்றது மாப்பிள்ள? இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வைக்க சொல்லிட்டேன். ஐயோ, சங்கையா, சங்கையா,
இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? தங்கையா செத்துட்டான், அவன சங்கூதி ஆச்சு. என்ன மாமா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற? என்னங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காரு, வாங்க. இல்ல செங்கையா உடனே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கே, காசு கீச்சு வாங்கிட்டே. உட்காருங்க. கீழத்தர முனுசாமி செத்து போயிட்டான், சங்கோதனும் புறப்படு. நான் சங்கெல்லாம் உதறது இல்ல. கிளம்பு கிளம்பு, போ 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 போ. என்ன செஞ்சு அப்படி சொல்லிட்ட? அவன் சாவும் போது உயிரெழுதி வச்சுட்டு செத்துருக்கான். என்னன்னு? அவன் சாவுக்கு நீதான் சங்கோதனுமா, அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா. அடா பாவீங்களா, இதற்கு உயிர் எதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் இப்ப சங்கெல்லாம் உதறது இல்ல. கிளம்பு கிளம்பு போ. மாமா வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க, கிளம்புங்க மாமா. மாப்பிள ஒன்னா கேளுங்க மாமா, கிளம்புங்க மாமா. ஐயோ. எந்திரி மாமா. டேய், தூக்கு. விடுங்கடா டேய், விடுங்கடா என்ன. அடா பாவீங்களா, நீங்க என்ன பங்கு ஊதாம விட மாட்டீங்க போலுங்கடா. அஞ்சு சாரு அஞ்சு உங்க அப்பா போயிட்டான். ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே, இத பாரு, நான் உன்னை தொடும்போது நீ ஜிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும்போது நான் புக்குன்னு சொல்றேன். ஓகே. சிக்